பாபின் வந்து இந்த பாபின் கேஸில் இந்த பாபின் வந்து எப்படி போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள். இப்போது இதில் வந்து நம்ம வந்து நூல் வந்து சுற்றின பிறகு இந்த நூல் வந்து லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து டவுட் இருக்கும். பாபின் கேஸில் வந்து நம்ம வந்து பாபின் வந்து போடும்போது இந்த நூல் மேல் பக்கம் இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். அதாவது நம்ம கிளாக் வைஸ் சொல்லுவோம். அதாவது நமக்கு வாட்ச் வந்து எப்படி சுற்றுதோ அந்த மெத்தேடில் இப்படி சுற்றுற மாதிரி நூல் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பாபின் கேஸில் போட்டு நம்ம வந்து அந்த நூல் இலையில் வந்து நம்ம வந்து மாட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து நமக்கு கழண்டு வராது. இப்படி வந்து கீழ்ப்பக்கம் போய் திரும்ப மேலே வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நூல் வந்து கழண்டு வராது. இதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து இப்படி சுற்றும். இப்போ கீழேருந்து நூல் வந்துச்சுன்னா இப்போ வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகும், இப்படி நீங்கள் போடும்போது நூல் இலையில் அப்படியே வந்து மாற்ற மாதிரி இருக்கும். அதாவது கீழேருந்து வந்து அப்படியே நேராக போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், தைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வெளியே வந்து வந்துடும். அந்த மாதிரி போடாமல் மேல் பக்கமாக எப்பயுமே இந்த பாபின் கேஸில் நம்ம பாபின் வந்து போடும்போது இந்த நூல் மேல் பக்கந்து வர்ற மாதிரி இருக்கணும். கீழ் பக்கந்து வர்ற மாதிரி நம்ம வந்து பாபின் கேஸில் இந்த பாபின் வந்து போடக்கூடாது. இப்போ இருக்குதுன்னா மேல் பக்கம் இருக்கிற மாதிரியே போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நூல் போடும்போது கரெக்டாக நமக்கு தையலும் வரும், நூலும் வந்து பார்த்தீங்கன்னா கலண்டு வராது. வேகமாக தைக்கும்போது ஆப்போசிட் சைடில் வந்து போட்டிங்கன்னா நூல் வந்து கலண்டு வந்துடும். இந்த தவறை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து தெரியாது. இந்த தையல் குறிப்பு வீடியோவை முழுமையாக காண சேனல் நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணுங்கள்.